ஹலோ ஹாய் வீக்கெண்ட் இன்ஸ்டன்ட் தோசையோடு வந்துட்டேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டில் இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னா கூட நம்ம ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக தோசை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது தான். ஆல் ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் ஆகும். இதை பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, கடலை மாவு 1/2 கப், அடுத்தது அரிசி மாவு சேம் அதே குவான்டிட்டி தான் 1/2 கப், அடுத்தது மைதா கொஞ்சம், மைதா லைட்டாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நான் அதே 1/2 தான் போட்டேன். இது இப்போ போடுறது எங்கள் வீட்டில் இருந்த இட்லி மாவு தான். இது ஆப்ஷனல், போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இட்லி மாவோ தோசை மாவோ கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போடலனாலுமே ரொம்ப நல்லா வரும் தோசை. ஸோ கொஞ்சோண்டு வாட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நம்ம உப்புமா செஞ்சுக்கிற ரவை ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அப்படி போட்டாலே போதும். கிறிஸ்பியாக வரத்துக்காக தான் அது போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல், எந்த உருண்டையும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரா இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் போடலை. பட் போட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு சால்ட் நீங்கள் லாஸ்ட்டாக கூட பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ வாட்டர் போட்டுக்கோங்க. எப்படி இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு திக் மில்க் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி திக்கான பால் மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இதை எப்படி போடணுன்னு பாருங்கள். பேனில் ஜஸ்ட் லைட்டாக ஒரு கரண்டி போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக, ரொம்ப தின்னாக தோசை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாவே வரும், கிழிஞ்செலாம் வராது. ஸோ ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சைடில் ஆயில் போட்டாலே போதும், நடுவில் போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்து திருப்பிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.